ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஏரியாவில் இருக்க மஞ்சள் கோயில் 10 நாள் ஃபங்க்ஷனில் கடைசி நாள் காலையில் தீச்சட்டி பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. சூப்பராக முடிஞ்சது. பார்ட் 2 வந்து பொங்க மாவிளக்கு. நம்ம இப்போ மாவிளக்கு தான் போட போகிறோம். பச்சரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. அதை ஒரு ட்ரை கிளாத்தில் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதும் 4-5 ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சாச்சு. நம்ம அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு வெள்ளத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கம்பி பதத்துக்கு பாகு காய்ச்சி பச்சரிசியோட கலந்தாச்சு. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம மாவிளக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாவிளக்குக்கு இதுதான் ஷேப்புலாம் இல்லைங்க, நமக்கு பிடிச்ச ஷேப்பில் அழகாக பிடிச்சிட்டு நெய் ஊற்றுறதுக்கு ஒரு ஹோல்ஸும் போட்டாச்சு. சைடில் ஒரு கொலக்கட்டை எப்பயுமே எக்ஸ்ட்ராவாக பிடிச்சி வைப்பாங்க. அது ஏன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அந்த கொலக்கட்டை இருக்கும். எல்லாத்துக்கும் அழகாக சந்தன குங்குமம் வச்சு போட்டு வச்சுட்டு நெய் ஊற்றி திரி போட்டு மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கு பொங்கலும் சூப்பராக வச்சு முடிச்சாச்சுங்க. கோயிலுக்கு கொண்டு போகிற எல்லா பொருளும் அழகாக தட்டில் எடுத்து வச்சுட்டு நாங்களும் சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டோம். இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு பொங்க மாவிளக்கு போட்டு தேங்காய் பழம் முடிச்சுட்டு வந்துடலாம். ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம்.